வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்தியா கூட்டணி ஒரு வலுவான குரலை எழுப்பியது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக ராகுலின் செயல்பாடுகள் குறித்து இன்றைக்கு அந்த கோடி மீடியாவில் கூட தவிர்க்க முடியாத அளவுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, இன்றைக்கு அவர் மணிப்பூர் சென்றிருக்கிறார். அவர் அங்கு செல்வதற்கு 1 மணி நேரம் முன்பாக பாத்தீங்கன்னா அங்க துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது என்பது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. இதன் பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா என்பதை தாண்டி இது ராகுலுக்கு ஒரு மிரட்டலா? ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு ராகுல் உயிருக்கு ஆபத்து என்பது போலலாம் சில செய்திகள் வந்து கொண்டிருந்தது. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க தோழர்? இல்ல, ஒண்ணு இன்னும் நம்மளும் பல பேரு மணிப்பூரை மறந்தே போயிருப்போம். நார்மலைஸ் ஆயிருக்கும், நியோ நார்மலா மாறி இருக்கும். அதை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க 2023 மே மாசம் 5ஆம் தேதி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நல்ல கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குக்கி இன மக்கள், அவங்க எல்லாரும் பழங்குடியின மக்கள். அப்போ அந்த பொதுவா இந்தியால பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதியில மற்றவங்க இடம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு. இந்த பின்னணியில தான் அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கிற காரணத்தினால பாஜக என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, இந்த பழங்குடியின மக்கள் மற்றவங்களை சொல்றது மூலம் மெய்ட்டி இனத்தவரையும் பழங்குடி மக்களாக கொண்டு வருவதன் மூலம் இந்த நிலம் வாங்குறது உள்ளிட்ட விஷயங்களையும், வேலை வாய்ப்பில் அவங்களுடைய உரிமையை பறிக்கிற வகையிலையும் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அது இவங்க ஏற்பாடு பண்ணதான்னு வச்சிருக்கீங்க. அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுங்கிற நிலைமைக்கு இவங்க போகும்போது அதை எதிர்த்துத்தான் மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிக்குது. அதுல இதுவரை அதிகாரப்பூர்வமாக சொன்னது மட்டுமே 221 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 36 பேர் அவங்க அதாவது காணப்படவில்லை. அதாவது அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. 200 கிராமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. 5000 வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. இது போக 387 வழிபாட்டு தலங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. இதுல ஆக பெரும்பான்மை 95% வரை சர்ச்சுகள். இது போக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 70,000 பேர் அகதிகளாக சொந்த மாநிலத்தில் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அதுல 60,000 பேர் வர மணிப்பூர்லயும் ஒரு 10,000 பேர் மிசோரம்லயும் இருக்காங்க. அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் இம்பால், அது பள்ளத்தாக்குல இருக்கு. குக்கிகள்லாம் மலைப்பகுதியில் இருக்காங்க. பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல இன்னைக்கு நிலைமைக்கு குக்கி இனத்தை சார்ந்த ஒருவர் கூட இல்லை. கடைசியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னால வந்த செய்தி என்னன்னா, அங்கே கொக்கி இனத்தை சார்ந்த கடைசி 5 குடும்பங்களும் பாதுகாப்புடன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு. இதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பார்த்தது நம்ம தெரிஞ்சதுதான், ஆனா நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. கடந்த காலத்துல முன்னெப்போதும் அல்லாத அளவுக்கு ஒரு 1000 பேர் ஒரு 2 பெண்களை முற்றிலும் ஆடைகளை கலைந்துட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இது ஒரு கூட்டு மனச்சாட்சியே ஒரு காட்டுமிராண்டித்தனத்திலும் மோசமான நிலைமைக்கு போனதை நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்க சொல்ற இந்த மாவட்டம் இருக்கு இல்லையா, ஜிரிபாம், இதுல இது ரொம்ப அமைதியா இருந்தது. அந்த காலத்துல கூட அமைதியா இருந்தது. இந்த தேர்தலுக்கு பின்னால, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு, தேர்தல்ல 2 தொகுதியிலையும் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய வன்மத்தோடு தான் அங்கே நடந்து கொண்டிருப்பதாக தெரியுது. இதை இன்சர்ஜென்ட், அதாவது ஊடுருவல்காரர்கள், வெளியிலிருந்து வந்தவங்க பேர்ல இந்த அக்கௌண்ட் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. பட் முறையான விசாரணை நடத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா, உண்மையான இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார் அல்லது தாக்குதலில் ஈடுபட வைத்தவர்கள் யார் என்பது தெரியும். ராகுல் காந்தியா இப்போ ராகுல் காந்தியினுடைய நீங்க நாடாளுமன்றத்திலேயே லோக்சபால பேசும்போது, மக்களவையில் பேசும்போது மணிப்பூர் சம்பந்தமா அவர் பேசவே இல்லை.
மிக கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவு செய்து மாநிலங்களவையில் பேசும்போதுதான் நரேந்திர மோடி பேசினார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசினோம், அவர் பேச மறுத்தார். மாநிலங்களவையில் அவர் பேசிட்டு போனார். எனவே அவங்கள பொறுத்தளவுல ராகுல் காந்திக்கு மிரட்டல் என்பதை விட நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு மாநிலத்தில் நாங்கள் தலையிட்டால் நாங்க நினைச்ச மாதிரி அமைதி திரும்பினால்தான் அது சுடுகாட்டு அமைதியா தான் இருக்கும். அவங்க நினைக்கிற மாதிரி திரும்பினா இப்ப நாம 2 பேரும் சமம், நமக்கு அவரவருக்குள்ள உரிமை உத்தரவாதப்படுத்தப்பட்ட பிறகு அமைதி திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இயல்பான அமைதி. ஆனா நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொன்னா அது சுடுகாட்டு அமைதி தான். சுடுகாட்டுல கூட தான் அமைதி நிலவும். அந்த அமைதியை நீங்க கொண்டாடுவீங்களா? இன்னொன்னு, ராகுல் காந்திக்கு அவங்க அச்சுறுத்தல் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பல இடங்கள்ல அடி வாங்கியிருக்காங்க. நீங்க உத்தரப்பிரதேசத்துல மிக கடுமையாக அவங்க முன்வைத்த ராமர் கோயில், நாங்க அதை கட்டி முடிச்சிட்டோம். அயோத்தியிலேயே கட்டி முடிச்சிட்டோம். பாபர் மசூதியை இடிச்சிட்டு கட்டி முடிச்சிட்டோம். 2024 ஜனவரி 22 அன்னைக்கே நாங்க திறந்துட்டோம். அவங்க வந்தா அதுக்கு பூட்டு போடுவாங்க, அதை இடித்து தள்ளுவாங்கன்னு சொன்ன ஊரு இருக்கு இல்லையா, அந்த ஊரு இவங்களை ஓங்கி செவுடுல ஒரு அற விட்டுது. நீங்க தமிழ்நாட்டுல கூட தலித் எழில்மலை ஒரு முறை அது செவில்ல அறன்றதை தாண்டி அதுக்கும் மேல வந்து பேசுறாங்க. ஏன்னா அந்த இடத்தை மையமாக வைத்துதான் இவங்க வந்து அரசியல் பண்ணாங்க. அதனால அதற்கும் மேல அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா 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 இல்ல அத எப்படி அப்ப எதுக்காக அதை நான் சொல்ல வர்றேன்னா, அதுக்கு அந்த வன்மம் இவங்க மனசுல இருக்கு. எனவே ராகுல் காந்தி போகிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தை பாருங்க, இவர் போற இடத்துல எல்லாம் இப்படி வன்முறை வருது, எனவே இவர் பேசக்கூடாதுன்னு கூட நாளைக்கு சொல்லுவாங்க. அதுல இருந்துதான் அது வருதுன்னு பாக்குறேன். சரி, இல்ல நீங்க சொல்வது வந்து ஒரு ஆங்கிள், அதாவது அவர் போகக்கூடிய இடத்தில் வன்முறை வருகிறது என்று. ஏற்கனவே ஹத்ராஸ்க்கு போனார். ஹத்ராஸ்ல நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அது. அதற்கு வந்து யார் காரணம் என்பதை எல்லாம் தாண்டி இது போன்ற சூழல், நம்ம மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே போகிறது, அதை எப்படி சமாளிப்பது என்ற ஒரு புரிதலே இல்லாமல் இன்றைக்கு என்டிஏ அரசாங்கம் வந்து 10 ஆண்டுகளை தாண்டியும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, ராகுல் காந்தி வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு குரலாக ஒலிக்கிறார். அரசாங்கத்திடம் உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு குரலாக ஒலிக்கிறார். அவருடைய குரலை ஒடுக்க வேண்டும் என்று அங்க நாடாளுமன்றத்திலேயே முயற்சி செய்தார்களே என்பதன் அடிப்படையில தான் நான் கேட்கிறேன். இது வந்து ஒரு மிரட்டல். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவர் போகிறார், போவதற்கு 1 மணி நேரம் முன்பாக அந்த நிகழ்வு நடக்குதுன்றாங்க. நேற்று முன்தினமே இங்க எரிக்கிறதுக்கெல்லாம் இவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராகுல் காந்தி வருகிறார் என்றால் ஒண்ணு அங்க செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கணும். இப்ப அவருக்கு எந்த அளவுக்கு வந்து தராங்க? ஏற்கனவே அவருக்கு என்எஸ்ஜி இருந்தது, அது வந்து அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இப்ப என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்போடு ராகுல் காந்தி பயணிக்கிறார் என்ற கவலை வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்திருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்க. இல்ல, அதுதான் ராகுல் காந்தியோ எந்த எதிர்கட்சியுமோ இருக்கக்கூடாதுங்கிறது தானே. நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, அத்தனை ரவுடித்தனமான ஆளும் பாஜக சேருவாங்க. அத்தனை பேருக்கு பின்னாலையும் ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கி தூக்கிட்டே வருவார். ரவுடிகள் முழுவதுக்கும் பாதுகாப்பு. அதுல வந்து அரசியல் ரவுடியா இருக்கக்கூடிய ஹெச்ராஜால இருந்து நீங்க வந்து சமூகத்துல ரவுடித்தனம் பண்ண ஆட்கள் உட்பட எல்லாத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். எதுக்குன்னு கேட்க, நீங்க ரவுடித்தனம் பண்ணுவீங்க, பேசுவீங்க, அமைதியை குலைக்கிற மாதிரி. ஆனா ஒரு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு இன்னும் கூட எனக்கு ராகுல் காந்தி கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு. அதாவது அது பேட்டர்னா இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல அவர் ஹாத்ரஸுக்கு போனது மாதிரி இந்தியா முழுவதும் பல இடங்களில் இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு வன்முறை இந்த தேர்தலுக்கு பின்னால் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய அளவுக்கான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. அந்த இடங்களுக்கெல்லாம் கூட அவர் போகணும்னு நான் நினைக்கிறேன். மணிப்பூர் அப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஓராண்டுக்கும் மேலாக அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. எனவே அவர் கட்டாயம் போகணும். அதே போல இந்தியாவில பல இடங்களையும், குஜராத்ல நடந்திருக்கு, மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு, உத்தரப்பிரதேசத்திலேயே நடந்திருக்கு. அந்த இடங்களுக்கெல்லாம் அவர் போகணும். ஒரு சின்ன சின்ன தொகையை நாங்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோ, ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்ன்னு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு எந்த மூளைக்கும் பத்தாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துக்கும் போகணும். பட் ராகுலை அப்படி மிரட்டணும்னு அவங்க நினைக்கிறது என்டையர் அப்போசிஷனை மிரட்டணுங்கிறதா. பட் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சில பேர் ரொம்ப எக்ஸாகரேட் பண்றியோன்னு கேட்பாங்க. உலகமே கொண்டாடின ஒரு நபரை, மகாத்மாவை கொலை செய்ய முடியும்
அதற்காக அவர் கொல்லப்பட்ட பிறகு கொண்டாட்டங்கள் நடத்த முடியும். இப்பவும் கூட கோட்சேக்கு ஒரு கும்பிடும் காந்திக்கு ஒரு கும்பிடுமா அவங்களால போட முடியுது இல்ல. சோ எனவே அவங்க கொலை செய்வது அல்லது வன்முறையில் ஈடுபடுவது என்பதை அவங்க எந்த காலத்திலையும் என்ன பண்ண மாட்டாங்க. அது ஒரு தீண்டத்தகாத செயலாக அவங்க கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் அணுகுமுறையில் ஒரு பகுதியாகவே இருந்தது. அது ஒரு தலைவரை கொள்வது அல்லது மற்றவங்களை மிரட்டுறதுக்காக கொள்றது. பாதிரியார் ஸ்டெயின்ஸா இருந்தா என்ன, அல்லது ஸ்டெயின்ஸ் பாதிரியாரா இருந்தா என்ன, அல்லது ஆனந்த் டெம்பிள் தேவா இருந்தா என்ன, அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அல்லது இவங்க கௌரி லங்கேஷா இருந்தா என்ன, இப்படி நீங்க பாருங்களேன். நீங்க இவங்க எல்லாத்தையுமே நீங்க என்னன்னா ஒரு குரல்களை ஒடுக்குவதற்கு அல்லது அதை எதிர்கொள்வதற்கு ஆலையே போட்டு தள்ளுறதுங்கிறது அவங்களுடைய இயல்பான தன்மை தான். ஆனா அந்த ஸ்டேஜ் எல்லாம் இந்தியா தாண்டிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த குரல் மக்களுடைய குரலாக உண்டு. எங்கேயோ ராகுல் ஜெயிச்சுட்டு அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இப்ப அவர் ஒருவேளை வயநாட அவர் ராஜினாமா பண்ணது கரெக்ட். அவர் வயநாட ராஜினாமா பண்ணாம வயநாடு எம்பியா பேசினார்னா அதையே ஒரு விஷயமா சொல்லுவாங்க. உனக்கு தைரியம் இருந்திருந்தா எங்க ஊர்ல போட்டி போட்டு ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொல்லி. சோ போன முறை உத்தரப்பிரதேசத்தில் தோற்ற ராகுல் காந்தி இந்த முறை மகத்தான வெற்றி பெறுவதும், போன தடவை மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயித்த, அதுக்கு முந்தின தடவை விட மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்ச நரேந்திர மோடி ஒரு 3-4 ரவுண்டு தண்ணி குடிச்சதும் இருக்கு பார்த்தீங்களா. இட் ஷோஸ் த டிஃபரன்ஸ். எனவே இந்த குரல் யாரோட குரல் நீங்க நினைக்கிறீங்க? மக்களோட குரல். அது ராகுல் காந்தியோ அல்லது எதிர்கட்சிகளோ அவங்களை மிரட்ட நினைப்பது. இப்ப நீங்க இதே மாதிரி டெல்லி போலீஸ் மஹுவா மைத்ரா மேல ஒரு கேஸ் போட்டாங்க, சைபர் கிரைம்ல போட்டிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்கள தப்பா பேசிட்டாங்க. அவங்கள பேசுறத பத்தி எல்லாம் அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ரிசல்ட் வந்தோன்னு சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் கதவை அடைத்தீர்கள், நாங்கள் சுவரை உடைத்து விட்டோம்னு சொன்னாங்க. நாடாளுமன்றத்துல பேசும்போது இன்னும் அதிகமா போய் ஒண்ணு சொன்னாங்க, உங்க முடிவை பார்க்காமல் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோபம்லாம் இருக்கும். இதெல்லாம் அரசியலா அவங்க பார்க்க மாட்டாங்க. எனவே அவர்கள் ராகுலை பயமுறுத்துவதன் மூலம் எதிர்கட்சிகளை பயமுறுத்துவதன் மூலம் மக்களை என்று அவர்களுடைய ஒரு ஓவரால் திங்கிங்னா ஒரு பகுதி தான் இது அப்படின்னு நான் பார்க்கிறேன். நிச்சயம். அதாவது நீங்க எல்லா பத்திரிகைகள், முக்கியமான இணையதளங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கீங்க. கடந்த 10 வருடங்களா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரதமர் மோடியை மையப்படுத்தியே தான் செய்திகள் இருந்தது. இப்போது இந்த ஒரு 15-20 நாட்களாக பாத்தீங்கன்னா அந்த செய்திகளை வெளியிடும் போக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு செய்திகளில் ஒரு முக்கிய இடம் பிடிக்கக்கூடிய நபராக ராகுல் மாறி இருக்கிறார். இன்னும் கேட்க போனீங்கன்னா பிஜேபியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ராகுல் காந்தி பற்றி ஒரு கார்ட்டூன் எக்ஸ் தளத்துல பார்க்க முடிந்தது. பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு 99 அப்படின்னு கையில வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சோனியா காந்தி அவர்கள்ட்ட போய் காட்டுற மாதிரி, இது 100க்கு 99 அந்த 543க்கு 99 அப்படிங்கிற மாதிரி. அதாவது ராகுல இவங்க இணையதளத்துல கொண்டு போய் ஒரு கார்ட்டூனா பதிவேற்றம் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரை தவிர்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இந்திய அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. அதனால் மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கிறது? பாஜகவுக்கு என்ன அழுத்தம் இருக்கிறது? நிச்சயமா இந்த பட்ஜெட்ல அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மனப்பூர்வமா எதையும் பண்ண மாட்டாங்க. ஆனா ராகுல் காந்தியை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. ஏன் நீங்க பப்புன்னு சொன்னா என்ன, ஸ்கூல் பையன்னு சொன்னா என்ன, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாடாளுமன்றத்துல போட்டு அடின்னு அடிச்ச அன்னைக்கு இந்திய மக்கள் கொண்டாடினாங்க. பாயிண்ட் அதுதானே. இந்தியா மக்கள் நீங்க அன்னைக்கு எவ்வளவு ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்க ட்விட்டர்ல எங்க போனாலும் ராகுல் காந்தி பேசினதுதான். இவர் கடவுளுடைய அவதாரம்னு பேசினதோ, அல்லது அவரு அந்த அஸ்வத் பாசிய நமஸ்தே சார்ன்னு சொல்லி அந்த வைசாபாத் எம்பிக்கு கை கொடுத்ததோ, இப்படி ஒவ்வொன்னா வெட்டி 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 போட்டுக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் கொண்டாடி. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு அவ்வளவு சக்தி எல்லாம் எதுக்குள்ள இல்ல, சோசியல் மீடியால இல்ல. நிச்சயமா. இன்னொரு காட்சி நீங்க சொல்ல மறந்துட்டீங்களே, குடிக்கிறதுக்கு எதிர்கட்சி உறுப்பினருக்கு தண்ணி கொடுத்தாருன்னு அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா மக்கள் யாரும் கண்டுக்கல. அதாவது அவங்க தண்ணி கேட்கல, மணிப்பூருக்கு போங்கன்னு கேட்டாங்க.
அவர் அப்போ மணிப்பூருக்கு போறேன்னு சொல்லியிருந்தா தான் அவர் சரியா இருந்திருக்கும். தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்தா அதெல்லாம் வாங்கி குடிச்சிட கூடாது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவங்க ஒண்ணும் நேர்மையா தண்ணி தான் கொடுப்பாங்களான்லாம் நமக்கு தெரியாது. அதை கவனத்துலதான் வச்சுக்கணும். நீங்க நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி, சங் பரிவாரனுடைய எந்த ஒரு பகுதியையும் அது நம்பிக்கைக்குரிய பகுதி இல்ல. இயல்பான மனித சமூகத்தின் ஒரு பகுதியாக அவங்கள மதிக்கவே முடியாது. நீங்க இன்னைக்கு தெரியுமா, பிரான்ஸ்ல ஃபார் ரைட் தோத்து போச்சு. இன்னைக்கு தோத்து போச்சுன்னா அதுக்கு பெரும்பான்மை இல்ல. லெப்ட் கோalition ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கு. அப்புறம் லிபரல்ஸ் 2வது இடத்துல வந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் பின்னுக்கு போயிருக்காங்க. இவ்வளவுதாங்க வித்தியாசம். ஆனா ரிப் பிரான்ஸ்னு ஃபார் ரைட் ஆட்கள் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட ஃபார் ரைட், அதாவது இந்த வலதுசாரிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டார்கள் போல இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா, வலதுசாரிகள் தான் இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா இவங்க இப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு லெப்ட் லீனியன்ஸ் அங்க இருக்கிற லெப்ட். இப்ப லேபர் பார்ட்டி ஜெயிச்சதுன்னா அது பேர் தான் லேபரா இருக்கே தவிர உண்மையில அதுவும் ஒரு பிற்போக்குத்தனமான ஆளுதான் இப்போ பிரதமரா வந்திருக்காரு. ஆனாலும் கூட அதை சகிக்க முடியாது. எனவே இவர்களுடைய சகிப்பின்மை என்பது ராகுல் காந்தி அங்க எதிர்கட்சி தலைவரை உட்கார்ந்து கேள்வி கேட்கிறதே அவங்களால சகிக்க முடியாது. அதனாலதான் அவங்க மைக்கை ஆஃப் பண்றது, அல்லது அந்த மோசமா சபாநாயகரே முகத்தை வச்சுக்கிறது. அப்புறம் சோசியல் மீடியால இனிமே அவங்க ராகுல எங்க போட்டாலும் சரி. இப்ப பப்புங்கிற வார்த்தை உங்ககிட்ட இல்ல, இப்ப உங்களால சொல்ல முடியுமா? டேவிட்டும் கோலியாத்து மாதிரி தாங்க. நீங்க பப்புன்னு வேணா சொல்லிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அந்த அந்த கதை உங்களுக்கு இருக்கு. அவன் சிறுவன், அவனை நான் அடிச்சிட முடியும், இவனா என்னை ஒண்ணும் பண்ண. See, ராகுல் காந்தி இஸ் நாட் an individual. இந்தியாவில் நீங்க பாசிஸ்ட் பீப்புள் வரக்கூடாது, பாசிச சக்திகள் தலையெடுக்க கூடாது என்பதற்கான மக்கள் விருப்பத்தினுடைய ஒரு அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடையாளத்தின் மீது நீங்க தாக்குதல் பண்ணீங்கன்னா மக்கள் தாங்கள் தாக்கப்படுவதாகத்தான் நினைப்பாங்க. அதனாலதான் நீங்க 2 எருமையில ஒன்ன பறிச்சுட்டு போயிருவாங்கன்னு சொல்லும் போது அந்த ஊர்ல சரி உங்ககிட்ட இருக்க அந்த சீட்டை நாங்க பறிச்சுக்கிறோம்னு பறிச்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன அவர் பேசின எல்லா இடத்தையும் பாருங்க. இந்த தாலி எடுத்துருவாங்கிற பேசுற ஊர்ல அவங்க தோத்து போயிட்டாங்க. 2ல 1 மாட்டை பறிச்சுக்குவாங்கன்னு சொன்ன இடத்துல தோத்து போயிட்டாங்க. பாபர் மசூதி ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு சொன்ன இடத்துல அவங்க தோத்து போயிட்டாங்க. எனவே நீங்க மக்கள் அந்த இன்னும் கூடுதல் ஆத்திரம் வரும். இதனுடைய முழு விவரம் வரட்டும், நம்ம பார்க்கலாம். ஆனா நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒண்ணு நீங்க சங் பரிவாரை ஒரு இயல்பான மனிதர்கள் என்கிற ரேஞ்சில வச்சு எந்த காலத்திலையும் நீங்க கணிக்கவே கூடாது என்பதை. ஐயோ இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, ஐயோ இவங்க தூண்டி விட்டுருக்க மாட்டாங்கன்னு சாதாரண ஆட்களை பார்க்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. மகாத்மாவை கொன்றவர்கள் என்பதை எப்போதும் மனதில் கொண்டிருக்காமல் இது நமக்கு சாத்தியம் இல்லை. அவங்க ஸ்டெயின்ஸ் சாமியாரையோ அல்லது ஸ்டெயின்ஸ் பாதிரியாரையோ ஸ்டெயின்ஸையோ அல்லது ஸ்டெயின்ஸையோ கொள்வதற்கு தயங்க மாட்டார்கள். நடுக்குவாதம் அந்த மனுஷனுக்கு கூட ஒரு ஸ்டாப் கொடுக்க முன்வராதவர்கள் என்பதையெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுட்டு பேசுறீங்கன்னா தான் இது யார் வேணாலும் நடத்தி இருக்கலாம், உண்மை வெளியே வரும்போது தெரியும். நிச்சயமா இன்றைக்கு மக்களின் குரலாக ராகுல் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த எதிர்குரலுக்கான பதிலை ஆளும் பாஜக சொல்லியே ஆக வேண்டும். அதுல இருந்து தப்புவதற்கு குறுக்கு வழிகளை கடைபிடித்தால் மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.